அன்பு தமிழ் மக்களே வணக்கம். ஹிஸ்புல்லா நேற்று 4 நிமிஷம் ஓடக்கூடிய ஒரு வீடியோவை வெளியிட்டுள்ளது. லெபனானில் உள்ள அண்டர் கிரவுண்டு டனல் வீடியோவை வெளியிட்டுள்ளது. அந்த டனலுக்குள் மிலிட்டரி லாரி ஓடுது, பைக்கு ஓடுது, ஏவுகணை லாஞ்சிங் வசதியெல்லாம் இருக்குன்னு காட்டியிருக்கு. அது ஒரு சீக்ரெட் டனலாம். இஸ்ரேலுக்கு அதை கண்டுபிடித்து அழிப்பதில் ஒரு கஷ்டமும் இல்லை. அங்கிருந்து ஒரே ஒரு ஏவுகணையோ குண்டோ வெடிச்சா போதும், ஒன் டனல் அத்தனையும் வயநாடு ஆகும். வேற ஒன்றும் இல்லை, பூச்சாண்டி காட்டுறானுங்க. என்ன அடிக்காதீங்க, நான் அழுதுடுவேன் என்று வடிவேல் வசனத்தை பேசியிருக்காங்க. நாங்கள் ஒரு ஏவுகணை நகரமே வைத்துள்ளோம் என்று தம்பட்டம் அடிக்கிறார்கள். அந்த டன்னலுக்குள் இஸ்ரேல் ஒரு ஏவுகணையை விட்டால் அங்கே ஆபீஸ் பூட்டிடும். எல்லா ஏவுகணையும் சேர்ந்து சரவடி மாதிரி ஒட்டுக்கா வெடிக்க போகுது. அப்படித்தானே விஷயம். கூடிய சீக்கிரமே மொசாத் வந்து உன்னோட கை குலுக்குவான், பார்த்துக்கிட்டே இரு. குகை இருக்கும் இடம் லெபனான். அதை கண்டுபிடிப்பது ஒன்றும் சிரமமான காரியமில்லை இஸ்ரேலுக்கு. இதற்கு பெயர்தான் நுழலும் தன் வாயால் கெடும் என்பது. ஒரு கொத்து குண்டு போதும் அத்தனையும் அழிக்க. நீ பாட்டுக்கு டனலில் இருந்து வழக்கம் போல தாக்குதலை நடத்திக்கிட்டு இருந்தேனா இஸ்ரேலுக்கு கொஞ்சம் குழம்பி தான் போயிருப்பான். இப்போ தான் நீ சொல்லிவிட்டிய எல்லாத்தையும், இப்போ தான் நீ உளறிவிட்டிய. இனி இஸ்ரேலுக்கு ஒன்று டெட் ஆக்குவது இனி டெட் ஈஸி. ஒரு நிறுவனத்துக்கு ஆண்டுக்கு $300 மில்லியன் வருமானம் வந்தா அவன் என்ன செய்வான்? முகத்துக்கு போடுற வேனிஷிங் கிருமியா வாங்கி தடவிக்கிட்டு அழகு பார்த்துக்கிட்டு இருப்பான். பாதுகாப்புக்கு ஒரு AK-47 துப்பாக்கியை வாங்க மாட்டானா? அதை வாங்கினா AK-47 துப்பாக்கிக்கு பூ போட்டு ஆயுத பூஜையாக பண்ணிக்கிட்டு இருப்பான். ஆசைக்கு ஒரு காக்கா குருவியாவது சுட்டு பார்க்க மாட்டானா? இப்படி அளவுக்கு அதிகமாக பணம் வந்து அழிஞ்ச ஒரு நிறுவனம், நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நிறுவனம் தான். அதுதான் இந்த தமிழ் ஈழ விடுதலை புலி இயக்கம் என்ற நிறுவனம். அது அழிவதற்கு காரணமே அதுக்கு உலக நாடுகளிடம் இருந்து வந்து குவிந்த அதிகப்படியான வருமானம்தான். அதனால் அது அதிகமாக அழிச்சாட்டியம் பண்ணிச்சு. அப்படியே அந்த நிறுவனத்தை அழித்து விட்டது அது. அதே மாதிரியான ஒரு நிறுவனம் தான் இந்த ஹமாஸ், ஹிஸ்புல்லா, ஹூத்திஸ் இயக்கமும். அளவுக்கு அதிகமாக இஸ்லாமிய சமூகம் மட்டுமல்ல, கிறிஸ்தவ சமூகமும் மற்ற சமூகங்களும் இறக்கப்பட்டு அள்ளி அள்ளி நிதியை கொடுத்ததன் விளைவு என்ன ஆச்சு? அதை வச்சுக்கிட்டு பேலிஸ்டிக் மிசைல் வாங்காம அவன் சிவகாசி ஊசி பட்டாசியா வாங்குவான்? அவனுக்கு தெரிஞ்ச கமாடிட்டியை தானே அவன் வாங்குவான். விடுதலை புலியாவது ஓடாமல் ஒழியாமல் நேராக வந்து சண்டை போட்டான். பிளாக் டைகர்ஸ் என்ற பெயரில் டெடிகேட்டட் விடுதலை புலிகள் தற்கொலைப்படையாகவும் செயல்பட்டாங்க. அப்படி தான் இந்திய பிரதமர் ராஜீவ்காந்தியும் கொண்டாங்க. அதுக்கு பிறகுதான் அதன் அழிவு காலம் ஆரம்பித்தது. பாலஸ்தீன லிபரேஷன் ஆர்கனைசேஷன் என்ற நிறுவனத்துடன் கள்ள உறவு வச்சுக்கிட்டா ஒருத்தன் விளங்க முடியுமா? அவன் நல்லதா சொல்லி தருவான். கடத்தல், கொலை, கொள்ளை, மொள்ளமாரித்தனம், முடிச்சவிக்கித்தனம் என்று பலதும் சொல்லி தருவான். அப்படித்தான் விடுதலை புலிகளுக்கு சொல்லி கொடுத்து அவன் தமிழர்களை அழித்தான். இருந்தும் யாசர் அராஃபத் இந்தியா மேல் கொண்ட ஒரு பரிவால் இஸ்லாமிய கட்சி தலைவனான ராஜீவ்காந்தியிடம் இந்த விடுதலை புலிகளின் பிளாட்டை பற்றி ஏற்கனவே அவர்கிட்ட சொல்லி எச்சரித்திருக்கிறார். ஆனால் ராஜீவ்காந்தி வழக்கம் போல அதை பெருசாக எடுத்துக்கொள்ளவில்லை. விளைவு மரணம் வந்து அவரை முத்தமிட்டது. காமராஜருக்கு செய்த துரோகம் சும்மா இருக்குமா? விடுதலை புலி விஷயம் வேற. ஆனால் இந்த பாலஸ்தீன மேற்படியான் விடுதலை புலி அல்லவே. அது கேடுகட்ட தருதலை எலியாச்சு. பொந்துக்குள்ளேயே போராட்டம் நடத்துகிற கூட்டமாச்சு. வெளியே தலை காட்ட மாட்டானுங்க. டன்னலுக்குள்ளேயே லாரி, பைக்கு எல்லாம் ஓட்டிக்கிட்டு திரிவானுங்க. ஏன்னா இஸ்ரேலிய கழுகு தான் மேலே பறந்துக்கிட்டு நோட்டம் விட்டுக்கிட்டு இருக்கு. இந்த கழுகு ஆளை கொல்லுமே தவிர செத்த பிரயோகங்களை எல்லாம் தூக்கிட்டு போகாது. அதான் இதில் விசேஷம். தொலைச்சி விடுவேன், தாக்கி விடுவேன், பீஸாக ஆக்கிடுவேன், பீஸா தின்றுவேன், கொன்று முச்சந்தியில் நாசிகளை போல தொங்க விட்டுருவேன் அப்படின்னு பீலாவிடும் இந்த பீடா போடும் இந்த ஈரானிய வாய் சும்மா இருக்குமா? ஈரானிய வாய்ச்சவடால் விஷயம் எல்லாம் இஸ்ரேலிடம் கிடையாது. அவன் நசுக்கி புழிஞ்சு கொட்டையோட சாக்கடையில் ஊற்றிடுவாயா. அவன் வழி தனி வழி. நீ டன்னலுக்குள்ளே கூடியிருந்தா கொல்றது இஸ்ரேலுக்கு ரொம்ப ஈஸி. ஒரு ஏவுகணையை விட்டா போதும், பல ஏவுகணைகள் உள்ளே வெடிக்கும்.
இஸ்ரேலுக்கும் ஏவுகணைகள் மிச்சமாகும். இஸ்ரேலையும் ஒன்ன மாதிரி சோத்துக்கும் சொத்துக்கும் அலைகிற போராளி அல்ல. ஒன்ன மாதிரி 1008 அருவாளை இடுப்பில் சொருவிக்கிட்டு அலைகிற மிருகமும் அல்ல. எஸ்டி இன பெண்களை வேட்டையாடுகிற கற்பழிக்கிற குள்ளநெறி கூட்டமும் இல்லை. பெண்களை சங்கிலி போட்டு அடிமைகளாக சந்தையில் விற்கும் ஒன் சின்ன புத்தி அவனுக்கு கிடையாது. அவன் ஐஎஸ்ஓவோ அல் கைதையோ அல்ல. வெற்றி இலக்கை நோக்கி ஓடும் குதிரை. உன்னை உயிரோடு கொல்ல வந்த கொத்து குண்டு. மதம் என்ற பெயரில் நீ நடத்தும் அழிச்சாட்டியத்தை அடக்க வந்த உலக போலீஸ்காரன். 5 ஸ்டார் ஹோட்டலில் தங்கி விடுதலை இயக்கம் நடத்தும் வியாபாரி அல்ல அவன். பெகாசஸ் மென்பொருள் தயாரித்து உன் மொபைலுக்குள் புகுந்து உன் வண்டவாளங்களை கண்டுபிடித்து உன்னையே அழிக்கும் அறிவுடை மருது அவன். இஸ்ரேல் இவர்களைப் போல அப்பாவி மக்களை தாக்குவதில்லை. பிணைய கைதியாக யாரையும் பிடித்து செல்வதில்லை. இவர்களைப் போல பெண்களை கற்பழிப்பதும் இல்லை. ஹமாஸ் தான் மனித கேடயமாக பாலஸ்தீனர்களை பயன்படுத்தி அப்பாவிகளை சாகடித்து பழியை இஸ்ரேல் மேல் போடுகிறார்கள். கட்டடக் கழிவுகளுக்கு இடையில் தங்கம் ஏதும் கிடக்கிறதா என்று அலையும் பிச்சைக்காரன் அல்ல அவன். ஈரானின் நட்டான்ஸ் நியூக்ளியர் ப்ராஜெக்டுக்குள் ஸ்டக்ஸ்நெட் என்ற மால்வேரை அனுப்பி உள்ளே நுழைந்து உன் திட்டங்களை தவிடுபொடியாக தகர்த்த தங்கலான். உன்னை போல் முச்சந்தியில் நின்று சுலைமானி டீ குடித்து பொழுது போக்குவன் அல்ல. ஈரானின் குவாசம் சுலைமானியை பாக்தாத் ஏர்போர்ட்டில் வைத்து கொன்று தாய் நாட்டை காத்தவன். அவனுடைய கட்டவுசி மிசைலுக்கு உன்னால பதில் சொல்ல முடியாது ஐயா. A slap on the face of US என்று வெத்து கமெண்ட் அடித்துவிட்டு போய் கமந்தடிச்சு படுத்து கிடப்பது உனது வழக்கம். அப்படித்தான் ஏப்ரல் மாதம் டமாஸ்கஸில் டமார் என்று வெடித்த குண்டு 3 மிலிட்டரி கமாண்டன்ட்களை கொண்டது. அதற்கு பதிலடி தர 300 புஸ்வானத்தை வானில் ஏவி விட்டு வான வேடிக்கை மட்டும்தான் உன்னால் காட்ட முடிந்தது. பல ஆண்டுகளாக ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் மறைமுக யுத்தம் நடந்து கொண்டுதானே இருக்கிறது. நீ ஹிஜாப் போட்டுக்கிட்டு வந்து தாக்குற, அவன் போடாமல் வந்து தாக்குறான். அதுதானே வித்தியாசம். இதில் எதுலையாவது உனக்கு வெற்றி கிடைச்சிருக்கா? உன் நாட்டு வாய்ச்சொல் வீரர்கள் எம்பூட்டு தாடி வளர்த்தாலும் யாரையும் காப்பாற்ற முடியாது. அப்புறம் ஜூலை மாதம் 2 பெரிய தலைகளை தொங்க வச்சான் நம்ம தங்கலான். அதுக்கு இந்த வெங்கலான் என்ன பண்ண முடிஞ்சது? உலகப் போர் ஆரம்பம் என்று அறிவிச்சுக்கிட்டு கட்டிலுக்கு அடியில் போய் ஒளிஞ்சுக்கிட்ட. 2012 பல்கேரியாவில் அப்பாவி இஸ்ரேலிய சுற்றுலா பயணிகளை இப்படித்தான் கோழைத்தனமாக கொல்லத்தான் உன்னால ஹிஸ்புல்லாக்களால் முடிஞ்சது. அதுக்கு வாங்கின பதிலடியெல்லாம் மறந்து போச்சா? உன் கொழுப்பை அடக்க ஆண்டவன் உனக்கு எத்ரோஸ்கிலிரோசிஸ் என்ற வியாதியை பரிசாக கொடுப்பான், வாங்கிக்கோ. நேத்தன்யாகு தன் மக்களிடம் பல மாதங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்களையும் மருந்து பொருட்களையும் வாங்கி ஸ்டாக் பண்ண சொல்லிவிட்டார். அதற்கு அர்த்தம் என்ன? ஒருவேளை ஈரான் இஸ்ரேல் யுத்தம் தொடங்கினால் மாசக்கணக்கில் அது நடக்கும் என்பதுதான். பாலஸ்தீனர்களைப் போல உணவுக்கு கையேந்த வைக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த அறிவிப்பு. ஈரானிய வெளியுறவு ஸ்போக்ஸ் பர்சன் நாசர் கனானி என்ன சொல்லியிருக்கிறார் தெரியுமா? இஸ்ரேலை தண்டிப்பது எங்களது முக்கிய நோக்கம்தான். ஆனால் மிடில் ஈஸ்டில் பிரச்சனைகள் மேலும் மேலும் வளர்ப்பது எங்களுக்கு அதில் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதன் அர்த்தம் என்ன? போர் வரும், ஆனால் வராது. ஈரானுடைய பொருளாதாரம் காங்கிரஸ் ஆட்சி காலம் போல அதல பாதாளத்துக்கு போகும், பரவாயில்லையா? அதை ஈரானுக்கு தெளிவுபடுத்தி விட்டார் ஜோ பிடன். இதற்கிடையில் ஐநா போலியோ சொட்டு மருந்து போட 1 வாரம் போர் நிறுத்தம் கேட்டுள்ளது. காசா சாக்கடையில் எடுக்கப்பட்ட சாம்பிள் நீரில் போலியோ வைரஸ் கிருமிகள் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் அதற்கு காரணம். போலியோ கிருமி பரவாமல் தடுப்பது முக்கியம்தான். அதைவிட மோசமான பயங்கரவாத விஷக்கிருமிகள் காசாவில் பரவி கிடக்கிறதே, அதை ஒழிக்க ஐநா என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? அந்த கிறுக்கு பாயா கிருமியை ஒழிக்க இஸ்ரேல் தான் இப்போ நடவடிக்கை எடுத்துக்கொண்டு வருகிறது. இஸ்ரேல் ஸ்ட்ராங்காக செயல்பட்டு இருக்கிறது. அது ஒரு நாளும் ராங்காக செயல்பட்டதில்லை. இந்த குகை வீடியோ வெளியானதில் இருந்து ஒன்று நல்லா தெரியுது. 110 பிணைய கைதிகள் அங்குதான் உள்ளனர். அது மட்டுமல்ல, ஹசன் நசரல்லாவும் யாஹியா சின்வரும் அங்கே தான் இருக்காங்க. எங்கள் அப்பன் குதிரைக்குள்ளே இல்லைன்னு வீடியோ போட்டு காட்டிவிட்டான் இந்த ஹிஸ்புல்லா. இஸ்ரேல் இந்த டனலை கண்டுபிடிக்கும் நாள் வெகு தூரத்தில் இல்லை. அந்த டனலுக்குள்
தண்ணீர் சுத்திகரிப்பு நிலையம் உள்ளது, ஆக்சிஜன் பிளான்ட் உள்ளது, சமையல் எரிவாயு கேஸ் உள்ளது, ஒரு வருஷத்துக்கு தேவையான உணவு உள்ளது என்று பெருமையாக பீத்திக் கொண்டுள்ளான் இந்த ஹிஸ்புல்லா. அதனால் யூதனுக்கு பயந்த தலைகள் அங்குதான் இருக்கும். கண்டிப்பாக அவர்களுக்கு சாவும் அங்குதான் இருக்கும். அங்கேயே இருமவனே, இந்தா வந்துட்டேன். சீஸ்பயர் பேச்சுவார்த்தை வெற்றி அடைய வேண்டும் என்று 3 வேளையும் ஈரான் தொழுது கொண்டுதான் இருக்கிறதாம். தங்கள் நாட்டு மக்கள் சாகாமல் இருக்க வேண்டுமே என்ற அதனுடைய அக்கறையை உலக நாடுகள் பாராட்டுகின்றன. பாராட்ட வேண்டும். அது உன்னுடைய தலையாய கடமை அல்லவா இப்போது? அதை விட்டால் உனக்கு வேறு வழியும் இல்லையே. இன்று அந்தோனி பிளிங்கன் இஸ்ரேல் வருகிறார். எத்தனை டன் ஆயுதம் உனக்கு வேண்டும் என்று கேட்கத்தான் வருகிறார். பின்ன ரேஷன் சாமான் போடவா அவர் அங்கே வராரு? இல்லை எவனோ தொடங்கி வைத்த அத்திக்கடவு திட்டத்தை ரிப்பன் வெட்டி தொடங்கி வைக்க அவர் வருகிறாரா? இல்லை செத்த பள்ளி கிடக்கும் பொங்கல் தொகுப்பு லிஸ்ட் தயாரிக்க வருகிறாரா? நல்ல ஆணையா நேரு. எதுக்கும் முடிச்சு போட பார்க்குறீங்க. தமிழக அமாசுகளை பற்றி ஏன்யா இப்படி இடையில பேசுகிறீங்க? நான் மறந்தாலும் நீங்கள் பாயிண்ட் எடுத்து குடிப்பீங்க போல இருக்க. போர் தொடங்கினதுல இருந்து ஹிஸ்புல்லாக்கள் இதுவரை 7500 ராக்கெட்டுகளை ட்ரோன்களை விட்டு இருக்கிறார்களாம். ஏன்னா அங்கே கோடவுனில் ஸ்டாக்கை எடுத்துக்கிட்டு இருக்காங்களாம். அங்கே ஸ்டாக்கு குறைதான். ஒன்று களவு போயிருக்கலாம், இல்லை குட்டீஸுகளுக்கு வான வேடிக்கை காட்ட யூஸ் பண்ணியிருக்கலாம். தாடித்துறை கணக்கு கேட்கார அதான் இப்போ செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். ஈரானில் இருந்து ஆடிட்டர் வந்திருக்காராம். போய் டீ காப்பியை தான் வாங்கி கொடுங்கப்பா. இஸ்ரேலில் உள்ள விவசாயிகள் இஸ்ரேல் அரசாங்கத்திடம் நஷ்ட ஈடு கேட்டு முற்றுகை போராட்டம் நடத்தி கொண்டு இருக்காங்க டெல் அவீவில். அது தெரியுமா? ஹிஸ்புல்லாவிடும் ராக்கெட்டுகள் அவர்கள் பயிர் செய்யும் விளைநிலங்களில் வந்து விழுந்து பயிர்கள் எல்லாம் எரிந்து நாசமாகி விடுகிறது. அதற்கு நஷ்ட ஈடு கேட்டு போர்க்கொடி தூக்கி இருக்கிறார்கள் அங்குள்ள விவசாயிகள். இது அப்படி இருக்கு. ஈரானுடைய வைஸ் பிரசிடென்ட் முகமது ஜவாத் ஷரீஃப் தனது ராஜினாமா கடிதத்தை மசூத் பெசஸ்கியானிடம் கொடுத்து விட்டாராம். இவர்தான் இவ்வளவு நாளும் ஈரானின் நியூக்ளியர் கொள்கையை வகுத்து கொடுத்து நிர்வகித்து வந்தவர். இவரது ராஜினாமா இப்பொழுது உலக நாடுகளை வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. நியூக்ளியர் பாமை இந்த போரில் உபயோகிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அவர் விலகி இருக்கலாம் என்று சொல்லப்படுகிறது. நமக்கு என்ன தெரியும்? எதுவும் தெரிஞ்சா மறுபடியும் வந்து சொல்லுவேன். இதுக்கு இடையில நேத்தன்யாகு தங்கி இருக்கும் வீட்டை ஒரு ட்ரோன் வந்து நோட்டம் விட்டுட்டு போனதாக ஹமாஸ் சொல்லியிருக்காங்க. ஏண்டா நோட்டம் விட்ட கையோட குண்டை போட வேண்டியதானடா? ஏண்டா இப்படி புழுகுறீங்க? நோட்டம் விட ஒரு முறை வருவீங்க, அப்புறம் குண்டு போட ஒரு முறை வருவீங்களாகும். அப்போவே குண்டை போட்டு தள்ள வேண்டியதானே? அப்போ தானே நீங்கள் சொல்கிறத நாங்கள் நம்ப முடியும். உங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குற கமாண்டன்ட் யாரியா? அவனை பார்க்கணும் போல இருக்கு எனக்கு. அந்த குகையில் ஒளிஞ்சி இருக்கிற ஈயம்பித்தாளைக்கு பேரிச்சம்பளம் விற்கிற வியாபாரி தானே? விளங்கிடும். நேத்தன்யாகு சீஸ்ஃபயருக்கு முட்டுக்கட்டை போடுவதற்கு காரணமே நீங்க தானடா. குழி தோன்ற தொழிலையும் புதைக்கிற தொழிலையும் நல்லா கற்றுக்கிட்டீங்க. முன்னேறிடுவீங்க நீங்கள். அப்போ நான் வரட்டா? மீண்டும் வருவேன். ஜெய் ஹிந்த்.